உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒண்ணு தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும், ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிந்து வரும் தேன் முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, பாலுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் வறுத்த உணவு எல்லாம் கொழுப்ப சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும், பருப்ப சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். கிழங்க சாப்பிடணும், நார்சத்து வேணும், தண்டும் சாப்பிடணும். 100 விதமான கீரை வகை இருக்கு, நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு. வெள்ளை சர்க்கரையே வெள்ளை சர்க்கரையே வினைய கொண்டு வரும், வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும், ஒரு பருக்க கூட வீணில்லாம உண்டு பழகணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும், ஆரோக்கியமா வாழ